தெளிவாக பேசுவது என்பது ஒரு முக்கியமான திறமை. நம்ம எண்ணங்களை சரியாகவும் தெளிவாகவும் பேசும்போதுதான் மற்றவங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல பேச்சு திறமையை மேம்படுத்த உதவும் எனக்கு தெரிஞ்ச 10 விஷயங்கள் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பேசுறதுக்கு முன்னால சிந்தித்து கருத்துக்களை முறையாக தெளிவாக பேசுவது கான்பிடென்டா தரும். எளிய மற்றும் தெளிவான வாக்கியங்கள் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வார்த்தைகள் கவனம் பெறும். வேகமாக பேசாம மிதமான வேகத்துல பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்றவங்களுக்கு புரியும்படி இருக்கும். வார்த்தைகளை முழுமையாக தெளிவாக உச்சரிப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசுவது நன்மதிப்பை தரும். சில விஷயங்களை சொல்லி முடித்த பிறகு சிறிய இடைவெளி வைத்தால் அதை கேட்கிறவங்களுக்கு நன்றாக புரிய வைக்கும். மென்மையான நம்பிக்கையுள்ள குரல்ல பேசுங்க. பேசும்போது உடல் மொழியை பயன்படுத்துவது கேட்பவர்கள் தொடர்பில் இருக்க உதவும். கை அசைவுகள், முகபாவனைகள் இது எல்லாமே நம்மளுடைய பேச்சை அழுத்தமா தெரிவிக்க உதவும். அவசியம் இல்லை அப்படின்னா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கும். ஒரு நொடி நேரம் அமைதியா கூட நம்ம கருத்துக்கள் பலம் பெறும். தெளிவாக பேசுவது என்பது ஒரு திறமை. தினசரி பயிற்சி பண்றதால அதை மேம்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். 2வது எளிமையான தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். 3 மிதமான வேகத்தில் பேசுங்கள். 4வது வார்த்தைகளை தெளிவா உச்சரியுங்கள். 5வது முக்கியமான குறிப்புகளுடன் பேசுங்கள். 6வது முக்கியமான யோசனைகளுக்கு பின் இடைநிறுத்தவும். 7வது அமைதியான நம்பிக்கையான தோணியை பயன்படுத்துங்கள். 8 உடல் மொழி மற்றும் முகபாவனைகளை பயன்படுத்துங்கள். 9 பேச வேண்டிய அவசியம் இல்லை எனில் அமைதியாக இருங்கள். 10 தினசரி முயற்சி செய்யுங்கள். தெளிவாகவும் நம்பிக்கையுடன் பேசுவது ஒரு திறமை. தினமும் பயிற்சி செய்து நன்றாக பேசுங்கள். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். தேங்க்யூ.